இந்த செஷன்ல நம்ம செலக்ஷன் அண்ட் நேவிகேஷன் ஆஃப் செல்ஸை பத்தி பார்க்கலாம். முதல்ல ஷீட்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த ஷீட் இருக்கு. இந்த ஷீட் முழுக்க நான் செலக்ட் பண்ணும். ஷீட் முழுக்க செலக்ட் பண்ணும். அதுக்கு 2-3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த ஏக்கும் 1க்கு நடுவில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும். மவுஸா இருந்தா அதை போய் கிளிக் பண்ணா போதும், என்டையர் ஷீட் செலக்ட் ஆகும். இது ஒரு மெத்தட். இல்ல நீங்க மவுஸை யூஸ் பண்ணா ஏதாவது ஒரு எம்டி செல்ல கர்சர் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்ற கீயை பிரஸ் பண்ணாலும் என்டையர் ஷீட் செலக்ட் ஆகும். இது ஷீட்டை செலக்ட் பண்றதுக்கு ஓகே. இப்ப நான் ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு நேவிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப கர்சர் எங்க இருக்கு, C1 அப்படின்ற செல் இருக்கு. இப்ப எனக்கு C1000 அப்படின்ற செல்லுக்குள்ள போகும். இதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த நேம் பாக்ஸ்க்கு போகணும். நேம் பாக்ஸ் போறதா இருந்தா மவுஸ்ல நேரடியா போய் கிளிக் பண்ணலாம். இல்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் Office 365 அதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கு. Alt F3ன்ற கீயை பிரஸ் பண்ணா போதும். Alt F3 கீயை பிரஸ் பண்ணா நேம் பாக்ஸுக்கு போயிடும். இங்க போய் அந்த செல் நம்பரை நீங்க டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னீங்களா, C1000 அப்படின்ற செல்லை டைப் பண்ணி என்டர் வச்சா C1000 செல்லுக்கு நேவிகேட் ஆகும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், கோ டு ஒரு ஃபீச்சர். கோ டு Ctrl G or F5. உங்க கீபோர்ட்ல Ctrl Gன்ற ஒரு கீயை பிரஸ் பண்ணா போதும். இல்ல F5ன்ற கீயை பிரஸ் பண்ணா கூட போதும். இல்லைன்னா ஹோம் டேபுக்கு போனீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் செலக்ட், அதுல கோ டு இருப்பாரு. ஸோ இந்த ஹோம் டேப்ல போனா ஃபைண்ட் அண்ட் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே கோ டு இருக்கும். ஸோ இல்ல நீங்க Ctrl G கூட பிரஸ் பண்ணிக்கலாம். Ctrl G இல்ல F5 பிரஸ் பண்ணாலும் ஓகே தான், ரைட்டா? ஸோ நான் இப்ப Ctrl G பிரஸ் பண்றேன். அதே தான். இப்ப என்ன வேணும், நமக்கு எந்த செல்லுக்கு போனோமோ அந்த செல்லுடைய நம்பர். இப்ப நான் பழையபடி பழைய செல்லுக்கு C1ன்ற செல்லுக்கே போனோம்னா C1ன்னு டைப் பண்ணி என்டர் அடிங்க, C1 செல்லுக்கு போயிடும். ஸோ இது ஒரு செல்லை நேவிகேட் பண்றது, ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு போறதுக்கு ஓகே. பட் இப்ப பஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நிறைய செல்லை செலக்ட் பண்ணணும். இப்ப C1 C10 வரைக்கும் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி C1 C20 வரைக்கும் செலக்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட அதே மெத்தட் தான். பட் ஒரு விஷயம் ஆட் பண்ணீங்கன்னா சேம் நேம் பாக்ஸுக்கு போயும் நீங்க இதை பண்ணலாம். இல்ல அந்த Ctrl Gலையும் பண்ணலாம். ஸோ நான் இப்ப Ctrl Gல டைப் பண்ற பாருங்க, C1 கோலன் நடுவுல நீங்க கோலன் ஒண்ணு டைப் பண்ணணும். கோலன் எங்க இருக்கு, உங்க கீபோர்ட்ல எல்லுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே அந்த கோலன் கொடுக்கணும். தென் கடைசி செல் என்னது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு C30ன்னு வச்சுக்கோங்க. C1 C30 வரைக்கும் எனக்கு செலக்ட் பண்ணணும். என்டர் பாருங்க, C1 C30 வரைக்கும் செலக்ட். நிறைய மெத்தட் இருக்கு, ஒவ்வொரு மெத்தடா நம்ம பார்ப்போம், ரைட்டா? ஸோ இது Ctrl Gலையும் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் பண்ணலாம். இல்ல இன்னொரு ஈஸியான மெத்தட், இப்ப நான் C1ல இருக்கேன், ஆல்ரெடி C1ல தான் இருக்கேன், எனக்கு C30 வரைக்கும் செலக்ட் பண்ணணும். C1 to C13 டைப் பண்றதுக்கு பதிலா இந்த நேம் பாக்ஸுக்கு போயிட்டு அந்த எண்டு செல்ல டைப் பண்ணுங்க. C30 டைப் பண்ணிட்டு ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு என்டரிங்க, அவ்வளவுதான். இது இன்னொரு மெத்தட். ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணா இப்ப பாருங்க C1 C30 செலக்ட் ஆகும். இது வேரியஸ் மெத்தட். இதெல்லாம் கண்டினியூஸ் செல்ஸுக்கு ஓகே. கண்டினியூஸ் செல்ல செலக்ட் பண்றதா பண்ணிக்கலாம். இல்ல நான் கண்டினியூஸ் வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு A10 A20 வரைக்கும் வரணும். அப்புறம் E1 E20 வரைக்கும் வரணும். அப்புறம் வேற ஒரு காலம், மல்டிபிள் காலம்ஸ் செலக்ட் பண்ணா சேம் மெத்தட். அதே கோ டு Ctrl G பிரஸ் பண்ணிக்கலாம், ஆர் F5 பிரஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் பிரஸ் Ctrl G ஆர் F5. ஸோ நான் அந்த கீயை பிரஸ் பண்றேன், Ctrl G ஆர் F5. இப்போ அந்த செல் நம்பரை டைப் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு C1 to C20 கூட ஒரு கமா சேர்த்துக்கணும். You have to add a comma here, comma. அடுத்த செல் என்னது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். E1 E10 வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் E10 to E20 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்டிபிள் செல் ரேஞ்சை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கண்டினியூஸ் ரேஞ்சஸ் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். நான் சொன்ன நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷனுக்கு என்னென்ன மெத்தடோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட், இப்ப எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த A10ன்ற செல்ல இருந்து எனக்கு E20ன்ற செல்ல கண்டினியூஸ் செல்ல செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த மவுஸோ இல்ல அதெல்லாம் பிரஸ் பண்ணாமலே நான் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், உங்க கீபோர்ட்ல 2 கீ இருக்கு. F8ன்னு ஒரு கீ இருக்குங்களா, ஃபங்க்ஷன் F8. இந்த F8ன்ற கீயை நீங்க பிரஸ் பண்ண உடனே பாட்டம்ல பாருங்க எக்ஸ்டெண்ட் செலக்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆயிடும். எக்ஸ்டெண்ட் செலக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ல கர்சர் வச்சுட்டு F8 பிரஸ் பண்ணுங்க. இங்க பாட்டம்ல எக்ஸ்டெண்ட் செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள். நீங்க கடைசி செல் எதை செலக்ட் பண்ணணும், ஏதோ கீழே நீங்க பிரஸ் பண்ண வேண்டாம். கடைசி எந்த செல்ல செலக்ட் பண்ணமோ அங்க போய் ஒரு கிளிக் அடிங்க. இது பாருங்க,
C10ல இருந்து கடைசி செல் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுது. நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுமா, இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுமா, இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுமா, எங்க வேணுமோ ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் கிளிக் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். இதை ஆஃப் பண்ணணும் வேணாம், எனக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம், இது ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணணும்னா 2-3 மெத்தட் இருக்கு. உங்க கீபோர்ட்ல எஸ்கேப்ன்ற கீயை பிரஸ் பண்ணா போதும், இல்ல அதே F8 பிரஸ் பண்ணாலும் போதும், இல்ல உங்க மவுஸ்ல ஸ்க்ரால்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸ்க்ரால் பட்டனை பிரஸ் பண்ணாலும் அந்த எக்ஸ்டெண்ட் செலக்ஷன்றது ஆஃப் ஆயிடும். இது கண்டினியூஸா செலக்ட் பண்ணதுக்கு இது ஓகே. இல்ல எனக்கு நான் கண்டினியூஸா செலக்ட் பண்ணணும், இப்ப A10ல இருந்து A20, அப்புறம் கொண்டாட்டு மாதிரி பண்ணமே C10ல இருந்து C20, அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சா ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு F8 பண்ணுங்க. ஷிஃப்ட் F8 பிரஸ் பண்ணா இங்க பாட்டம்ல நமக்கு இன்னொரு மெசேஜ் வருது, ஆட் ஆர் ரிமூவ் செலக்ஷன். அதாவது இன்னொரு சில செலக்ஷன் ஆடோ ரிமூவ் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பண்ணிப்போம் பாருங்க. நான் ஷிஃப்ட் F8 பிரஸ் பண்ணிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் எந்த கீயும் நம்ம ஹோல்டு பண்ணல, ஃபர்ஸ்ட் ரேஞ்சை செலக்ட் பண்றோம், அடுத்தது 2வது ரேஞ்சை செலக்ட் பண்றேன், அடுத்தது 3வது ரேஞ்சு, அப்புறமா 4வது ரேஞ்சு, 5வது, இந்த மாதிரி மல்டிபிள் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னீங்களா பல மெத்தட் இருக்கு, ஒவ்வொரு மெத்தடா பார்க்கலாம். இப்போ இது வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதே மெத்தட் தான், எஸ்கேப் ஆர் ஷிஃப்ட் F8. இப்ப பண்ணதுக்கு இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்ன்ற கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே செகண்ட் ரேஞ்சு, கண்ட்ரோல்ன்ற கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே தேர்ட் ரேஞ்ச், ஃபோர்த் ரேஞ்ச். இது இன்னொரு மெத்தட், கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணணும், எனக்கு இந்த F8 யூஸ் பண்ணாம எனக்கு செல் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஈஸியா பண்றதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்குன்னா எஸ் இருக்கு. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் செல்ல கர்சர் வச்சுக்கோங்க, ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் செல்ல ஒரு கிளிக் அடிக்கும். ஷிஃப்ட் கீயை பிளஸ் பண்ணிட்டு லாஸ்ட் செல்ல ஒரு கிளிக், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஷிஃப்ட் கீயை பிளஸ் பண்ணிட்டு லாஸ்ட் செல்ல ஒரு கிளிக். ஓகே, ஸோ இது வேரியஸ் ரேஞ்சஸை செலக்ட் பண்றது, வேரியஸ் செல்ஸை செலக்ட் பண்றதுக்கு நிறைய டிப்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள்ல எனக்கு இந்த காலம் செலக்ட் பண்ணும். காலம் முழுக்க இல்ல, டேட்டா இருக்கிற காலம், டேட்டா இருக்கிற ரோ. இப்போ நான் லெஃப்ட்ல இருக்கேன், இந்த ரோ முழுக்க டேட்டா எது வரைக்கும் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணணும். என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரோ மார்க், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆரோ மார்க். ரைட் ஆரோ செலக்ட் பண்ணா ரைட் எண்டு வரைக்கும் செலக்ட் ஆகும். இதுவே நான் பாட்டம் வரைக்கும் செலக்ட் பண்ண, இப்ப டாப்ல இருந்து எனக்கு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் செலக்ட் பண்ணா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன். பட் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் டவுன்ல ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. அது என்ன சேலஞ்சுனா, நடுவுல எதுவும் எம்டி செல் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு எம்டி செல் இருந்துச்சுன்னா இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன்ன்றது அந்த எம்டி செல்லுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆயிடும். ஸோ எம்டி செல்லு இல்லாம இருக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பேசிக்கலி என்ன பண்ணும், அந்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் செலக்ட் பண்ணும், வேல்யூ இருக்கிற வரைக்கும் செலக்ட் பண்ணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் டவுன், நீங்க டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு செலக்ட்லாம் பண்ண வேணாம், எனக்கு கர்சர் அங்க போனா போதும்னு நினைச்சுக்கணும். லாஸ்ட் செல்லுக்கு கர்சர் போகணும், இல்ல ரைட் ஹேண்ட் சைடு எண்டுக்கு கர்சர் போகணும். அப்ப நீங்க ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கண்ட்ரோல் ரைட் இல்ல கண்ட்ரோல் டவுன், கண்ட்ரோல் லெஃப்ட், இந்த எண்டுக்கு மட்டும் போகும். லாஸ்ட் உங்க டேட்டா எங்க எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் மட்டும் பண்ணா வெறும் கண்ட்ரோல் ரைட் டவுன் பிரஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், சரி. இப்போ எனக்கு ஒரு காலம் முழுக்க செலக்ட் பண்ணும், அதாவது டேட்டாவை தவிர என்டையர் காலம், ஏன்ற காலத்துக்கு ஃபுல்லா செலக்ட் ஆகணும், பீன்ற காலத்தையும் செலக்ட் ஆகணும். மவுஸா இருந்தா ஜஸ்ட் இந்த பி காலத்துக்கு டாப்ல போய் கிளிக் பண்ணிக்கலாம். பிக்கு அப்புறம் இ வரணும்னா அதே மாதிரி கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு இ காலம் பண்ணிக்கலாம். அதே ஹெச் வேணும்னா கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிட்டு ஹெச் காலம் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணா அந்த காலம் முழுக்க செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். அதே மாதிரி ரோ முழுக்க செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் என்ன பண்ணும், ரோ முழுக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு மெத்தடும் இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, கண்ட்ரோல் ஜி. இதை போயிட்டு அந்த காலம் நேம டைப் பண்ணிக்கலாம், C:C, அதாவது சி முழுக்க, C1ல இருந்து C20 அப்படிதான் கிடையாது, சி முழுக்க C:C என்டர். இதுவும் ஒரு மெத்தட். ஓகே, சோ பட் இந்த மெத்தட் இருக்கிறதுனால நீங்க காலம் நேம்ஸ் அந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம். ஓகே, ரைட். இப்போ நாம இந்த டேபிள் முழுக்க எப்படி செலக்ட் பண்றது, செல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், ஷீட்டை பார்த்துட்டோம், ஒரு டேபிள் முழுக்க செலக்ட் பண்றது. இதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. ஒண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, கண்ட்ரோல் ஏ. ஆனா கண்ட்ரோல் ஏ போன தடவை என்ன பண்ணோம், எம்டி செல்ல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணோம், ஷீட் முழுக்க செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப டேபிள்ல வச்சுக்கிட்டு நீங்க கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணா டேபிள் முழுக்க செலக்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள்.
பட் இந்த டேபிள் முழுக்க செலக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா தெரியாம நீங்க 2 தடவை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், ஷீட் முழுக்க செலக்ட் ஆயிடும் தெரியாம. அதனால கண்ட்ரோல் ஏ சின்ன டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம், பெரிய டேபிளுக்கு கண்ட்ரோல் ஏவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு மெத்தட் என்ன டேபிள செலக்ட் பண்றதுக்கு, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செல்லுக்கு போனோம். இந்த மெத்தடுக்கு நீங்க வெரி ஃபர்ஸ்ட் செல்லுக்கு போனோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. இதுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு லிமிடேஷன் என்ன இருக்கு, உங்க கர்சரை முதல் செல்லுக்கு கொண்டு போகணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், எம்டி செல்ல எதுவும் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட்ன்றது அதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டோ லெஃப்டோ, பட் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். எம்டி செல் இல்லைன்னா, எம்டி செல் இருந்தா இது ஒரு சேலஞ்ச். சரி, வேற என்ன மெத்தட் இருக்கு, எது பெஸ்ட் மெத்தட் கடைசியா சொல்றேன். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் செலக்ட் பண்ணா காலம் செலக்ட் ஆகும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணா ரோ செலக்ட் ஆகும் இல்லைங்களா. இப்போ மூணுத்தையும் சேர்த்து பிரஸ் பண்ற மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், இதுவும் என்டையர் டேபிள செலக்ட் பண்ணிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். பட் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார்ல இன்னொரு பிரச்சனைனா, கண்ட்ரோல் ஏ மாதிரி தான், தெரியாம இன்னொரு தடவை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணீங்கன்னா ஷீட் முழுக்க செலக்ட் ஆயிடும். ஸோ எது பெஸ்ட் மெத்தட் என்ன பொறுத்த வரைக்கும், பெஸ்ட் மெத்தட்னா ஆஸ்டிக், கண்ட்ரோல் ஆஸ்டிக். கீபோர்ட்ல ஆஸ்டிக்னு ஒரு கீ இருக்கீங்களா, ஸ்டார் சிம்பிள். அது நார்மலா டெஸ்க்டாப் கீனா ரைட் ஹேண்ட் சைட்ல நம்பர் பேட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரெயிட்டா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்டார் சிம்பிளை பிரஸ் பண்ணிடும். சிம்பிள். இல்ல நமக்கு நம்பர் பேட் இல்ல, நான் லேப்டாப் யூஸ் பண்றேன், லேப்டாப்ல அந்த ஸ்டார் சிம்பிள் எங்க இருக்குன்னா 8க்கு மேல இருக்கும். கரெக்டா? சோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8, ஆக்சுவலா ஆஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஏன் ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்றோம்னா அந்த ஆஸ்டிக்ன்றது 8ன்ற கீக்கு மேல இருக்கு. கரெக்டா? சோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 டேபிள் முழுக்க செலக்ட். டேபிள் முழுக்க செலக்ட் பண்ணிட்டோம், இது ஓகே. பட் இந்த டேபிளோட லாஸ்ட் செல் எது, ஃபர்ஸ்ட் செல் எது அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ கண்ட்ரோல் டாட், ஃபுல் ஸ்டாப் இருக்குங்களா, கண்ட்ரோல் டாட் பிரஸ் பண்ணுங்க. பாருங்க, இந்த டேபிள்லயே ரைட் ஹேண்ட் சைடு எண்டுக்கு போயிடுச்சு. செலக்ஷனை ரிமூவ் பண்ணாம கண்ட்ரோல் ரைட்னு ஒண்ணு பார்த்தோம், அது என்ன பண்ணும், செலக்ஷன் பண்ணாது, ஜஸ்ட் கர்சர் அங்க கொண்டு போகும். செலக்ஷன் பண்ணிக்கிட்டே கர்சர் அங்க போனோம்னா கண்ட்ரோல் டாட். இப்ப லாஸ்ட் காலம் போதுக்கு கீழே வருமா, அதே கண்ட்ரோல் டாட், லாஸ்ட் ரோ அதே கண்ட்ரோல் டாட். இந்த கண்ட்ரோல் டாட் என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ண ரீஜன்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செல்லுக்கு மூவ் ஆகும். இந்த ஒவ்வொரு செல்லா மூவ் ஆகும்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேப் கீ பிரஸ் பண்ணா ஒவ்வொரு செல்லா மூவ் ஆயிட்டே வரும். ஓகே, சோ செலக்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம், நேவிகேட் எப்படி பண்ணலாம், ஒரு ஷீட்டை ஒரு செல்ல அதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பா அதை நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த செஷன்ல சந்திப்போம்.